வணக்கம். நான் உங்கள் வருண் ஸ்ரீவத்சன். வெல்கம் டு மை சேனல் ஜனார்தன டிப்ஸ். இப்ப நம்ம பார்க்க போற கோவில் என்னன்னா, சூரிய கிரக பரிகாரத்துக்குரிய கோவில், கிரக பரிகாரங்களுக்குரிய கோவில். இந்த கோவில் பேர் என்னன்னா திருவாடானை ஆதிரத்னேஸ்வரன் திருக்கோவில் அப்படின்னு பேரு. இந்த ஊர் எங்க இருக்குன்னா, தேவக்கோட்டையில இருந்து நம்ம நேரம் தொண்டி போறோம்ல, தொண்டியில இருந்து நேரம் அப்படியே ராமநாதபுரம் கிட்ட இருக்கு திருவாடானைன்னு பேரு. தொண்டியில இருந்து காரக்குடியில இருந்து போனா அப்படியே திருவாடானை போயிடலாம் நம்ம டைரக்டா. ஆனா நியரஸ்ட் ரூட் நம்ம தேவக்கோட்டை வழியா போயிடலாம். சரியா? திருவாடானைன்னு பேர் இந்த ஊருக்கு. ஏன் இந்த ஊருக்கு பேரே கொஞ்சம் அற்புதமா இருக்கு. திரு ஆடு யானை, திரு ஆடு பிளஸ் ஆனை, அஜம் ஆடுனா அஜம்னு பேரு சமஸ்கிருதத்துல. ஆனாடு அஜம், ஆனாடு, ஆனை கஜம் யானை. அதாவது வருணனுடைய புத்திர வருணன் என்ன பண்றான், ஒரு தடவை தூர்வாச மகரிஷி என்ன பண்றாருன்னா, ஒரு இது புஷ்பபத்ரா நதிக்கரை ஓரத்துல அவர் தவம் பண்ணின்றாரா தூர்வாச மகரிஷி. அப்ப அந்த வருணன் இடையூறு செய்யவே என்ன பண்றான், வருணனுடைய இடையூறு செய்யவே தூர்வாச மகரிஷி சாபம் கொடுக்கிறாரா. அந்த மாதிரி மிகுந்த கோபக்காரரான தூர்வாச மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நீ ஆடும் யானையும் உடைய தலையை பெறுவாய் அப்படின்னு சாபம் கொடுத்தாராம். சாபம் கொடுக்கறது என்ன ஆச்சு, இந்த மாதிரி வருந்திய வருணன் என்ன பண்றாரு, பாத்தீங்க மணி கேட்கிறான் பரிகாரம். நீ 12 வருஷமா அந்த சாபத்தோட பிரிவா என்று சாபம் கொடுக்கறது. இதுக்கு என்ன விமோசனம் கேட்க, அதாவது பாரிஜாத வனமாகிய இந்த இடம், கிருதயுகத்துல அந்த இடம் பேர் பாரிஜாதம். இந்த நடந்தது கிருதயுகத்துல இந்த சம்பவம். பாரிஜாத வனமாகிய இந்த கேத்திரத்துக்கு நீ சிவனை வழிபட உனக்கு சாப விமோசனம் உண்டாகும்பா அப்படின்னு சொல்றாராம். உடனே வருணனும் இந்த இடத்துல என்ன பண்ணாரா, இந்த சிவனை தொழுதாராம். அதனால இந்த இடத்துக்கு பேரு திரு ஆடானை அப்படின்னு வந்துதான். இதே மாதிரி ஐராவதம்னு ஒரு யானை இருக்குது. இந்த ஐராவதம் யானை ஏதோ ஒரு சாபத்தினால என்ன ஆச்சு, இந்த மாதிரி வகிட்டரோட இது காமதேனுன்னு பேரா. அந்த காமதேனு ஒரு தடவை சாபத்தினால என்ன ஆச்சா, வெண்யானையாக மாறிய பிரச்சனை வந்துட்டான். அதுக்கு காமதேனு இந்த இடத்துல வைப்பட்டவனால இங்க என்ன பண்ணிட்டா, தன்னுடைய குழம்புனால ஒரு கால கீழி என்ன பண்ணிட்டா, ஒரு தீர்த்தம் உண்டாக்கி வச்சான். அதுக்கு பேர் இன்னும் காமதேனு தீர்த்தம் சீரகுண்டம்னு பேரு. இந்த தீர்த்தத்துல வைப்பட்டவனால அதுக்கு பேர் காமதேனு தீர்த்தம்னு பேரு, சீரகுண்டம்னு பேரு. அதுவும் சாப விமோசனம் பெற்றதா அங்க இருக்கக்கூடிய வைப்பட்டவனால அதுக்கு பேர் காமதேனு கோலிங்கம் அப்படின்னு பேரு. இந்த கோவில கோலிங்கம்னு ஒரு லிங்கத்தை தாபனம் பண்ணி பூஜிச்சது. அது மட்டும் இல்லாம கௌதம முனிவரும் ஒரு லிங்கத்தை தாபனம் பண்ணி பூஜவனால கௌதம லிங்கம்னு பேரு. அக்னி வைப்பட்டவனால அக்னி லிங்கம்னு பேரு. வருணன் வைப்பட்டவனால வருணலிங்கம்னு பேரு இந்த கோவில்ல. அதே மாதிரி கௌதம லிங்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு ரிஷிகளும் வைப்பட்டவனால. அதே மாதிரி மார்க்கண்டேய லிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்கு. மார்க்கண்டேய மகிழ்ச்சி இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாரிஜாத வனத்துல ஒரு பரந்தசாலை அமர்த்து கொண்டு தவம் செய்து லிங்க பிரதிஷ்டை பண்ணி வைப்பட்டவனால இந்த மார்க்கண்டேய லிங்கம்னு ஒண்ணு இருக்கு இந்த கோவில்ல. முக்கியமாக இந்த கோவில்ல சூரிய கிரக பரிகாரத்துக்குரிய ஸ்தலம், குறிப்பாக சுக்கிரன் சூரிய கிரகத்துக்குரிய பரிகார ஸ்தலம். இந்த சிவனுக்கு பேர் ஆதிரத்னேஸ்வரன், அம்மன் பேரு ஸ்நேகவல்லி அம்மன் அப்படின்னு பேரு. அதாவது சூரியன் ஒரு தடவை இந்த இடத்துக்கு வழியா பயணத்தில் இருக்கும் போது தன்னுடைய தேர் நின்றுச்சான். இந்த இடத்துல நின்றவனால என்ன ஆச்சான், சூரியனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பொழுது இந்த இதே பாரிஜாத வனத்துல இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்றாருன்னா, சூரியனுக்கு ஒரு அசிரீரி ஒளி கேட்டுதான். நீ இந்த இடத்துல உடனே லிங்கத்தை தாரணம் பண்ணி பூஜை பண்ணு. உடனே இந்த பாரிஜாத வனத்துல என்ன பண்றாருன்னா, நீல கல்லினால் ஆன ஒரு லிங்கத்தை தாபனம் பண்றாராம். அதற்கு தம் சூரியன் பூஜை பெற்றதோடு அல்லாமல் தனக்கு பிரச்சனையும் நீங்க பெற்று, தன்னுடைய ரதத்தினுடைய பிரச்சனையும் நீங்க பெற்று, கிரகங்களுக்கு தலைமை பதவி வகிக்கும் பொறுப்பை பெற்றார். தலைமை பதவி வகிக்கும் பொறுப்பை பெற்றார் சூரியன். அது மட்டும் இல்லாம இப்ப என்னதுன்னா, இந்த கோவில்ல விசேஷமே சூரிய தீர்த்தம் தான். இது அம்மன் சன்னதியோட அம்மன் சன்னதி பிராகாரத்துக்கு வெளியில இருக்கு இந்த சூரிய தீர்த்தம். கிழக்குல இந்த தீர்த்தம் இருக்கு. இந்த தீர்த்தத்துல ஒரு மண்டலம் 48 நாள் நீராடினால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், தொழுநோய்கள் மறையும். 48 நாள் நீராடினா இந்த தீர்த்தத்துல. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் காமதேவ தீர்த்தம் சீரகுண்டம்னு பேரு. இந்த காமதேவ அது குறிப்பா வகித்த தீர்த்தம்னு பேரு. இந்த வகித்த தீர்த்தத்துல நீராடுபவர்களுக்கு, காமதேவ குண்டத்துல நீராடுபவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சேத்திரத்துல அலமரம் வில்வ விருட்சம், தலைமரம் வில்வ விருட்சம். அது மட்டும் இல்லாம என்னதுன்னா, இந்த கோவில்ல பிருகு வருணன், அதாவது சூரியன் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய வகிஞ்ச காமதேவ சீரகுண்ட தீர்த்தம் இருக்குல்ல, இவர சூரியன் மேற்ற மாசத்துல பிரவேசிக்கும் போதும் சித்திரை குறிப்பாக சூரியன், அதுவும் சித்திர மாசம் சித்ரா பௌர்ணமி
சித்திரை மாசம் சித்ரா பௌர்ணமி நாட்கள்ல சூரிய தீர்த்தத்துல யார் ஒருவர் நீரார்களோ அவருக்கு நீண்ட ஆயுள் பலம் போன்றவை எல்லாம் கிடைக்கும். உடல் பலம், தேக பலம், எல்லாம் ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும். குறிப்பா சித்திர மாசத்துல சூரியன் தன்னுடைய ஒளிப்பட்டு பூஜை செய்கிறார் இந்த பெருமாள். அதனால இந்த சிவபெருமான், அதனால சிவன் மேல சூரியனோட ஒளி படும். ஒளிக்கதிர்கள், சூரிய ஒளி கதிர்கள், கதிரவன் பூஜிக்கிறார் இந்த இடத்துல. குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல வேற என்ன இருக்குன்னா இந்த மாதிரி காமதேவன் தீர்த்தா குண்டம் இருக்கும். அதாவது இந்த கோவில்ல 4 தலைமுறைகள் இருக்குதான். கிருதயுகத்துல பாரிஜாத வனமாகவும், திரேதா யுகத்துல இந்த மாதிரி என்னது குருந்த வனமாகவும், அப்புறம் கலியுகத்துல துவாபர யுகத்துல இந்த மாதிரி என்னது கலியுகத்துல வெல்வ வனமாகவும் இருந்தது அந்த கோவில். இப்ப கலியுகத்துல வெல்வ விருட்சத்தோட இருக்கு. இந்த கோவில் நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் திருப்பணி செய்யப்பட்ட கோவில். ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். சூரிய கிரக பரிகாரத்துக்குரிய கோவில். அதாவது ஒரு 48 நாள் இந்த சூரிய தீர்த்தத்துல அதிகாலையில் நீராடினா தொழில்நோய்கள் மறையும். அது மட்டும் இல்லாம திருஞான சம்பந்தர் அருளிச்சால் பாடல் செய்யப்பட்ட தலம் பாண்டி நாட்டு திருப்பதியில ஒரு தலம். இந்த தலத்துல யார் ஒருவர் அவர் அருளிய பதிகத்தை பாடுகிறார், அவர்கள் நோய் பிணிகள் தீர்ந்து நல்வாழ்வு பிறக்கும், பாவம் தீர்ந்து நல்வாழ்வு பிறக்கும். ஒரு தீர்த்தம் உண்டு. ஏதோ ஒரு தீர்த்தத்துல ஒருவர் நீராட, அதாவது என்னது பிருகு தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல ஒருவர் நீராடினால் என்ன தெரியுமா, அவர்களுக்கு தான் செய்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பஞ்சமா பாதகங்கள் ஏதாவது செய்திருந்தால் நீங்கிவிடும். தெரியாம செய்திருந்தாங்க, தெரிஞ்சே செஞ்சுட்டு பாவத்தில் நீராடினா பலன் கிடைக்காது. தெரியாமல் செய்துவிட்டு அல்லாடுகிறவர்கள் இந்த பாவத்திற்கு ஏதோ நிர்பந்தத்தின் காரணமாக செய்தவர்கள் நீராடினால் விமோசனம் பெறலாம். ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோயில். சூரிய கிரக பரிகாரத்துக்கான கோயில். குறிப்பாக நோயினால் அவதிப்படுபவர்கள், தோல் நோயினால் அவதிப்படுபவர்கள் எல்லாம் இந்த கோவில்ல இந்த இறைவனை வழிபடலாம். அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமையில குறிப்பா பிருகுவாசனம் சுக்கரனுடைய நாடியில இந்த கோவில்ல அம்மனையும் இவரையும் அபிஷேகம் பண்ணி வழிபடும் போது அவர்களுக்கு சுக்கர ஹோரையில வழிபடும் போது சுக்கரநாதிபதி வழிபட்டா அவர்களுக்கு கலத்திரகாரகத்துவம், செல்வம் சித்திக்கும், தனம் சித்திக்கும். அதனால ஒரு புத்திர பேரு, செல்வ பேரு, குறிப்பா நோயில்லா நீண்ட வாழ்வை தரக்கூடிய அந்த திருக்கோவில் அற்புதமான திருக்கோவில். திருவாடானை கஷேத்திரம். இது ராமநாதபுரம் சம்ஸ்தானத்துல நிர்வகிக்கப்படக்கூடிய திருக்கோயில். இந்த கோவிலுக்கு ஒரு தடவையாக தர்சனம் தெரிவித்து போக நோய் நொடிகள் நீங்க ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.